வணக்கம். நான் இளமுருகநாதன் கேசிகன், திருகோணமலை, இலங்கையிலிருந்து. இவ்வார தலைப்பு ஆசிரியர்களிடம் மாணவர்களின் எதிர்பார்ப்புகள். இந்த அற்புதமான தலைப்புடன் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைய காலத்தில் காணப்படுகின்ற ஒரு மாணவன் ஆசிரியர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த கேள்வியை ஒரு மாணவரிடம் நாங்கள் வினவினார், அவருடைய பதில் அன்பான ஒரு ஆசிரியர் என்பதாகத்தான் இருக்கும். ஏனெனில் இன்றைய கால தலைமுறையினர் முந்தைய காலத்தை போல் அடிக்கின்ற அல்லது தண்டனை வழங்குகின்ற ஆசிரியர்களை பெரிதும் விரும்புவதில்லை. ஆனால் சரியான நேரத்தில் சரியாக வழங்கப்படுகின்ற தண்டனைகள் தான் ஒரு மாணவனை சிறந்த மனிதனாக்கும் என்பதே உண்மை. ஆனால் அதை இன்றைய தலைமுறையினர் விரும்புவதில்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. மாணவர்கள் அவ்வாறு ஆசிரியரிடம் எதை எதிர்பார்க்கின்றனர் என்பதை நாம் நோக்குவோமானால், ஆசிரியர்களின் அனுபவ கல்வியோடு கூடிய இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை எந்த ஆசிரியர் கூறுகின்றாரோ, எந்த ஆசிரியர் அதை கற்பிக்கின்றாரோ அதையே மாணவர்கள் விரும்புகின்றனர், அவரையே எதிர்பார்க்கின்றனர் என்பதே நிதர்சனம். வெறுமனே ஏட்டுக்கல்வியை மாத்திரம் போதிக்கின்ற ஒரு ஆசிரியரை ஒருபோதும் மாணவர்கள் பெரிதும் விரும்புவதில்லை. அதைவிட சுவாரஸ்யமான தகவல்கள், பொது அறிவு விடயங்கள், பண்டைய கால கதைகள் என பாடத்தை அழகுபடுத்தி அழகாக மாணவர்களுக்கு எடுத்து எம்புகின்ற ஆசிரியர்களை மாணவர்களுக்கு பெரிதும் பிடிக்கின்றது. அவர்களையே மாணவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்பதே உண்மை. ஒரு மாணவன் ஒரு மூலையில் சோர்ந்திருக்கின்றான் என்றால் அவனது முகபாவத்தை கண்டு அவனுடைய மனநிலையை புரிந்து அவனை அதற்கேற்றாற்போல் அணுகுகின்ற ஆசிரியரை மாணவர்கள் பெரிதும் விரும்புகின்றனர். அவ்வாறான ஒரு ஆளுமை மிக்க ஆசிரியரையே மாணவர்களும் எதிர்பார்க்கின்றனர். அதாவது அவனது முகபாவத்தை கொண்டே மனநிலையை புரிந்து அதற்கேற்றாற்போல் அவனை வழிநடத்தி அவனின் வாழ்க்கையில் வெற்றி காண்பதற்கு உதவக்கூடிய ஒரு ஆசிரியரை இன்றைய கால மாணவ சமூகம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. மாணவர்களுடன் நட்பாக பேசி அன்பாக பழகி அவர்களின் பிரச்சனைகளை, அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து எந்த ஆசிரியர் அவர்களை அழகாக வழிநடத்தி செல்கின்றாரோ அவர்களின் பின்னே மாணவர்களும் செல்கின்றனர். அதுபோலவே மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் ஆசிரியர் ஒரு ஆளுமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதாக காணப்படுகின்றது. அவர்கள் பெரிதும் விரும்புவது ஒரு அன்பான, அவர்களுடன் அவர்களை அரவணைத்து பேசக்கூடிய ஒரு அன்பான ஆசிரியரை பெரும்பாலும் விரும்புகின்றனர் இன்றைய கால மாணவ சமூகத்தினர். மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் உரைப்பதுண்டு. அந்த வகையில் இன்றைய தலைமுறையினர் தமது குருவை தாமே தெரிவு செய்து கொள்வதோடு அவற்றில் பல எதிர்பார்ப்புகளையும் பல ஆசைகளையும் வைத்துள்ளனர். அவ்வாறான ஒரு குருவையே தமக்காக தெரிவு செய்து கொள்கின்றனர் இன்றைய சமூகத்தினர். ஆகவே அவர்களின் எதிர்பார்ப்புகள் நான் முன்பு கூறியவையாக காணப்படுகின்றன என்பதே உண்மை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.